இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போங்கம்மா, போய் உங்க பொண்ணுகிட்ட மனசை விட்டு பேசுங்க. இத்தனை வருஷம் தேக்கி வச்சிருந்த உங்க கோவத்தை அழுகையால கொட்டி தீர்த்துருங்க. அப்பயும் உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா உங்க பொண்ணை 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரே நிமிஷம் அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கலாமா? அவங்கள பேச விட்டு என்ன எதுன்னு கேட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். ஏன்னா இந்த மாதிரி பிரிஞ்ச பல குடும்பத்துல வில்லனா இருக்கிறது மனுஷனோட சூழல் மட்டும்தாமா. அவங்களோட சிச்சுவேஷனை சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஜனாமா. இதுக்கப்புறமும் உங்க மனசுல உங்க பொண்ணு மேல இருக்கிற கோவத்தை மிச்சம் வச்சிடாதீங்க. மொத்தமா தூக்கி வெளியே போட்டுருங்க. போதுமா இந்த பிரிவு? 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க பொண்ணு ஜனாமா. உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் பெத்த பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், அண்ணனுக்கு எங்களால எந்த ஆபத்தும் வரலமா. உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லிருக்காங்க, பொய் சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. ஜெயராணியை சந்திக்க ஏற்பாடு பண்ணு. ஜனமா, நிஜமாவா சொல்றீங்க? மா, நான் இப்பவே போய் அவங்க கிட்ட சொல்றேன். மாமா. என்ன தமிழ்? என்னாச்சு தமிழ்? எதுக்கு இப்ப அழுகுற? அம்மா எதுவும் திட்டினாங்களா? அம்மா கிட்ட சண்டை போட்டாங்களா? எதுவும் பிரச்சனையா? இல்ல மாமா, ஜனாமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாவை கூப்பிட்டு நேர்ல பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன சொல்ற தமிழ்? நிஜமாவா? ஆமா மாமா, அவங்கள கூப்பிட்டு அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்க போறாங்களாம். என்னால இதை நம்பவே முடியல மாமா. மாமா, தேங்க்ஸ் மாமா. தமிழ், நீ இவ்வளவு ஆச்சரியப்படுற, ஆனா எனக்கு சர்ப்ரைஸே இல்லை. ஏன்னா என் அம்மாவுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டா, ஒருத்தங்க செஞ்ச தப்புக்கு பின்னால இருக்கிற நியாயத்தை உணர வச்சுட்டா, அதுக்கப்புறம் அம்மா அந்த நியாயத்துக்கு பக்கம்தான் நிப்பாங்க.